விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விக்ரம், ஒரு நிமிஷம். காஃபி இல்ல வேண்டாம். ஏன்? நான் வெளியே ஜூஸ் குடிச்சிட்டேன். இது வேண்டாம். நீங்க பொய் சொல்றீங்க. காலையில எப்பவுமே காஃபி தானே நீங்க குடிப்பீங்க. ஐயோ, ராத்திரி கூட நீங்க குடிக்கிறதுக்கு நான் பால் கொண்டு வந்தேன். நீங்க தூங்குன மாதிரி நடிச்சீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? விக்ரம், அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே நிக்கிறியே, இப்ப என்ன? என்ன பதில் சொல்லணும்? அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல என்ன? ஏன் வேணாம்? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிருக்கணும். ஓகே, ஆமாங்க, சொல்லணுங்க. இது குடும்பம் தானே. நான் உங்க வைஃப் தானே. என்கிட்ட நீங்க காரணம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இனியா, என்னது சண்டை போடுறது நல்லாவானா இருக்கு? நீ தானே எங்களுக்கு புத்திமதி சொல்லணும். ஓஹோ, இப்ப நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? சாரிண்ணே, நான் அப்படி சொல்லல. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம பேசு. இங்க பாருங்க, நீங்க இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது எங்க எல்லாருக்குமே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. விக்ரம், நீங்க எதையும் மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்றீங்க. ஆமா ஆமா ஆமா, என் மனசுல எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல. இந்த வீட்ல மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் தான் தப்பு பண்றேனா? இல்ல விக்ரம், நீங்க தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஏன்னா எனக்கு தான் பைத்தியம் இல்ல, பைத்தியம். யார பார்த்தாலும் கோவம் வரும், யார பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கும். போதுமா உனக்கு? விக்ரம், என்னடா நீ திரும்ப எப்படி பேசிட்டு இருக்க? என் புள்ள பழைய மாதிரி மாறிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனே. டேய், உன்னை அப்படி மாத்துனதே ஏன் மருமக? நீ என்ன அவ மேல கோவப்பட்டுட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, என்ன? நான் மென்டல், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதனாலதான் காரணமே இல்லாம கத்திட்டு இருக்கேன். ஏன்னா லூஸ் இல்ல நானு. சொன்னாலும் சொல்லலனாலும் நீ அப்படிதானே நடந்துக்கிற. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. பேசாம இருங்க. ஆமா, எனக்கு ஏதோ ஆயிருச்சு. நான் தான் மென்டல், நான் தான் லூஸ் அப்படின்னு எல்லாரும் போய் சொல்லு. மென்டல் மென்டல் உன் புள்ள மென்டல் போய் சொல்லு. டேய் விக்ரம், என்னப்பா ஏன் டென்ஷன் ஆவற? என்னாச்சு? மூட சொல்லுங்க சும்மா. ஏய், என்னங்க? என்ன அவன்கிட்ட போய் நொய்யு நொய்யுன்னு கேட்டிட்டு இருக்க? அவன் கோவப்படாம என்ன பண்ணுவான்? அவன் டென்ஷனா இருக்கான்னு தெரியுதுல்ல. சரிப்பா, போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்ல வேண்டாமா? இப்படி ஹால்ல நிக்க வச்சு எல்லாரும் அவனை கேள்வி மேல கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க. ஏய், நீ என்ன பெரிய வக்கீலா? பெருசா குறுக்கு விசாரணை பண்ண வந்துட்ட. போ அந்த பக்கம். அது ஏய், இல்லைங்க. வாய் மூடு. அத்தை, விக்ரம், நீ போப்பா, போய் ரெஸ்ட் எடு. எப்பவுமே இவளுங்க இப்படித்தான். நீ போப்பா. தோண தோண தோணு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிக்கிறத பாரு. அப்பா, இப்பதான் இந்த பழைய அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. நீ குடும்ப பொறுப்பெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு கேள்வி கேளுன. பாவ விக்ரம், ஏதோ செய்யாத குத்தத்தை செஞ்சுட்ட மாதிரி ஆள் ஆளுக்கு இப்படி அவனை போட்டு பாடப்படுத்துறீங்க. என்ன 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 பாத்தே பாத்தே, என்ன எப்படி முறைக்கிற பாரு. கொஞ்சம் எனக்கு கொடுத்த போதுமே தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவா. வாயை மூடிட்டு இருக்கணும் எல்லாரும். வாமுதா. இளங்கோ, என்னாச்சு அவனுக்கு? விடுங்க அத்தை. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்னன்னு விக்ரம் எப்படின்னு திடீர்னு இந்த மாதிரி மாறினா? எனக்கு தெரியாம நீ ஏதாவது வேலை பாத்தியா? நான் எதுவும் பண்ணலம்மா. அப்புறம் எப்படின்னு? அதாம்மா எனக்கும் தெரியல. இங்க பாருங்க, விக்ரம் ஏதோ ஒரு விஷயத்துல இனியா மேல கோவமா இருக்கான். அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு. விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அது ஊதி பெருசாக்கிடுவோம். ஆமா அமுதா, இத்தனை நாள் அந்த இனியா என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். விக்ரம் இருக்கிறது பிறவி குணம், அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன, சும்மா கொஞ்ச நாள் அந்த இனியாவோட பேச்சை கேட்டு ஆடினான். ஆனா உள்ளுக்குள்ள நான் வளர்த்து விட்ட அந்த மிருகம் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். ஆமாண்ணே, நிச்சயமா. அந்த இனியா மேல என்ன தப்பு, ஏன் கோவப்படுறான்னு தெரிஞ்சா அந்த மிருகத்தை எழுப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும்
அந்த மிருகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆமாண்ணே, அந்த இனிய என்ன தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏம்மா, அதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? தின்னுட்டு தின்னுட்டு சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்க. அண்ணே, பின்ன என்னம்மா, போய் கண்டுபிடி. இத பாரு, சின்னதா ஒரு நெருப்பு கிடைச்சா போதும், அத மொத்தமா அவ தலையில குட்டி நான் எரிச்சு விட்டுறேன். போ, போய் என்ன ஏதுன்னு விசாரி. என்கிட்ட விட்டுட்டலன்னு தோண்டி துருவி கண்டுபிடிக்கிறேன். அது கடவுளே. அக்ஷயா, சாரிம்மா. உங்க கல்யாண விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க வாழ வேண்டிய புள்ளைங்க, ஏன் சந்தோஷம்தான் பெருசுன்னு நான் அவசரப்பட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நேரம் சரியில்லை, அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இத பாரு, ஏன் தப்புக்கு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கைக்காக சாமி கிட்ட மனசார வேண்டிக்கோமா. வேண்டிக்கோங்க. வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையன் பேருக்கும் என் மருமக பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. இந்தாங்க. சூர்யா கும்பராசி சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அக்ஷயா விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம் தொட்டுக்குங்க. ஓம் அம்மையே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுகிரகமாரியே போற்றுவோம், அல்லல் அற்பவளே போற்றுவோம், அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றுவோம், ஆதார சக்தியே போற்றுவோம், ஆதிபராசக்தியே போற்றுவோம், இருளுக்கு பவளே போற்றுவோம். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணதுல இருந்து தப்பிச்சு ஓடணும் போலயே இருக்கு. தப்பு பண்ண என் மேல கருணை காட்ட வேண்டாம். சூர்யா ரொம்ப நல்லவர், அவருக்காகவாவது என்னை இதுல இருந்து வெளியே அனுப்பிடு சாமி. இதயம் வாழ்பவளே போற்றுவோம், இடரை களைபவளே போற்றி போற்றி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே கணம் தரும், பூங்களால் அபிராமி கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். வாழ்க வளமுடன். வா சூர்யா. சரிங்கம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவங்க சொல்ற மாதிரி உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் வராது. நீங்க 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கே அது நல்லா தெரியுமா. எனக்கும் அக்ஷயாவுக்கும் நடுவுல வேற யாருமே வர முடியாது. சரிப்பா, நான் நல்லபடியா உயிர் பொழைச்சு வந்தா சாமிக்கு 100 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா, நீங்க இங்கே இருங்க. அக்ஷயா, சாமி கும்பிட்டா பிரகாரத்தையும் சுத்தி வரணும். எனக்கு ரொம்ப கால்வலியா இருக்கு, நீ போயிட்டு வரியா? சரிங்க அத்தை, நீங்க உட்காருங்க. செல்லக்குட்டி மாமாடா, நீ என்ன எதிர்பார்க்கல. ஏன் என்ன இப்படி சாகடிக்கிற? நீ வேணா என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா என் மனசு உன்னையே சுத்தி சுத்தி வருது. நீ என்னை விட்டு போனா கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தனை கட்டிட்டு போயிருக்கியே, அது எப்படி சொன்ன நியாயம்? இங்க பாரு, நீ எனக்கு பண்ண கொடுமை எல்லாம் போதும். தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். என்ன நான் உன்னை கொடுமைப்படுத்தினேனா? அடி பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ? இப்பவே ஊரை கூட்டி நியாயம் கேட்க போறேன். இதை நான் சும்மாவே விட மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? வாங்க, இந்த அநியாயத்தை கொஞ்சம் தட்டி கேளுங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு கத்தாத. பாத்தியா, இதுல இருந்து தப்பு யார் மேல இருக்குன்னு தெரியுதுல? என் மேலதான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணேன். அப்படி ஒத்துக்கோ. என்னென்னமோ நீ கெட்ட மாதிரி சொல்ற. இங்க பாரு செல்லம், நான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கேன், ஆனா நீ என்ன பண்ண? அந்த உசுரை களைச்சிருக்க.
உசுர் கொடுக்கறவன் கெட்டவன், அதை அழிக்கிற நீ நல்லவன். என்னடி உங்க நியாயம்? அது சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு குளம் சுத்திட்டு இருக்கீங்க எதுக்கு? சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னா? ஏற்கனவே கொடுத்த குழந்தைய அடிச்ச கொடுமைக்காரி தானே நீ. சரி, உனக்கு என்ன இப்போ? குழந்தை தானே வேணும்? மாமா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடு, அதை நான் கன்சிடர் பண்றேன். டேய், அதை விட்டுட்டு சும்மா கோயிலுக்கு குளம் சுத்திக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டு. என்ன நீ என்ன அவமானப்படுத்துறியா? பதிலுக்கு நான் கோவப்பட்டனா நீ தாங்க மாட்ட. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். ஒண்ணு பண்ணலாம், பேசாம நீ வா, நேரா போய் உன் புருஷன் கிட்டயும் மாமியார் கிட்டயும் நியாயத்தை கேட்போம். வா வா வா. ஏய் வேணாம் வேணாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். சரி, நீ ரொம்ப அழுதுட்டு இருக்க, உன்னை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. பரவாயில்ல, போனது போகட்டும், அதை விட்டுடலாம். மறுபடியும் ஒரு குட்டி பாப்பா, என்ன சொல்ற? நான் உனக்கு தரவா? பத்திரமா நீ பாத்துக்கணும். என்ன? அம்மா, தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டமா. ஆ சரிப்பா. அக்ஷயா எங்கம்மா? பிரகாரத்தை சுத்திட்டு வர சொன்ன, அப்பவே போனா, இன்னும் ஆளு காணுமே. சரிங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா. ஆமா, உன் புது ஹஸ்பண்ட் எப்படி? இந்த மாமா பெஸ்டா இல்ல அந்த மைதா மாவு பெஸ்டா? தயவு செஞ்சு கேக்குறேன், விட்டு. ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் என்ன விட்டு. என்ன பேசுற செல்லம்? நான் அப்படி என்ன உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன்? என் குழந்தைய கலைச்சது நீ, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன நீ விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கட்டிக்கிட்ட, அதையும் விட்டு கொடுத்தேன். அப்பாங்கிற பதவி, புருஷங்கிற ஸ்தானம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்கேன். ஒரு ஆம்பளை இதை விட என்ன பெருசா தியாகம் பண்ணிட முடியும்? இதுக்கெல்லாம் பரிகாரமா நீ ஏதாவது பண்ணணும்ல. நான் சொல்றத கேட்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அக்ஷயா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க, பள்ளி மேல இருந்து விழுந்துடுச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? சரி சரி, ஒண்ணும் இல்ல. வா போலாம். வா வா வா. என்ன அக்ஷயா, இவ்ளோ நேரம்? அம்மா, அது என்னாச்சு? என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, பல்லி மேல விழுந்துருச்சான். அதுக்காகவா நீ பயந்துட்ட? உங்க வீட்டுல உன்னை ரொம்ப அப்பாவியா வளர்த்துட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் இப்படியா பயப்படுறது? சரி வா, சூர்யாவும் நீயும் சேர்ந்து வேண்டுதலை நிறைவேத்துங்க. வாங்க. என்ன யோசிக்கிற? வா வாங்கம்மா. வா வாமா. சூர்யா, அந்த கூடை எடுத்து இப்படி வைப்பா. ரெண்டு பேரும் நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு தேங்காயை உடைங்க. எடுமா. கடவுளே.
இது சூர்யாவோட அம்மாவுக்கான வேண்டுதல் மட்டும் இல்ல, எனக்கான வேண்டுதலாவும் எடுத்துக்க. அந்த ரகு கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. தேங்காயோட அக்ஷயா உடப்பா சூர்யா. கடவுளே, அப்பாடா, என்னோட வேண்டுதலை நான் நிறைவேத்திட்டேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. அம்மா இந்தாங்கம்மா இளநீ. சூர்யா, நீ இளநீ வாங்கிட்டு வர சொன்னியாப்பா? நான் சொல்லமா? நீங்க தேங்காய் உடைச்சு டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. யாருப்பா அது? நான் தான் ஆண்டி. இது நம்ம நகை கடைக்கார தம்பி. வாப்பா வாப்பா. நான் தான் ஆண்டி ஆர்டர் பண்ணேன். உங்க பையனும் மருமகளும் ரொம்ப டயர்டா இருக்காங்கல்ல, அதனாலதான். கொடுங்கண்ணா. இந்தாங்க ஆண்டி, இந்தாங்க. இந்தாங்க மேடம். அட புடிங்க மேடம், அட புடிங்க மேடம், அட புடிங்க புடிங்க. நீங்க என்ன தம்பி இந்த பக்கம்? அது ஒண்ணுல ஆண்டி, அம்மன் தரிசனத்துக்காக வந்தேன். தரிசனம் கொடுக்கவே மாட்டாங்களே. அம்மன் தரிசனம் தானே, அது தாராளமா கிடைக்கும். எங்க ஆண்டி, எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கலையே. அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்காக தான் திரை போட்டிருக்காங்கப்பா. அலங்காரம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அம்மனோட தரிசனம் உனக்கு கிடைக்கும். பெரியவங்க நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா அம்மன் தரிசனம் கிடைக்கும். நீங்க குடிங்க ஆண்டி, நீங்களும் குடிங்க. மேடம், என்ன மேடம் குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க? குடிங்க மேடம். உங்களுக்கு தொண்டை வறட்சியா இருக்குமே, குடிங்க. குடிமா. ஆண்டி புதுசா கல்யாணம் ஆனவங்க, பாவம், அவங்கள மாங்கு மாங்கு தேங்காய் உடைக்க விட்டுருக்கீங்க. ரொம்ப தாகமா இருக்கு போகுது, குடிக்க சொல்லுங்க சார். நீங்களாச்சும் குடிக்க சொல்லுங்க சார். அக்ஷயா, என்ன பார்த்துட்டு இருக்க? இளநீ குடி. சார், உங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா சார்? பார்த்து குடி, மெதுவா. என்ன கேட்டீங்க? இல்ல, உங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன் சார். ஏன்? இல்ல, உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்கல்ல, அதான். இதுல என்னங்க ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்ட்டு? பொதுவா எனக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, விடுங்க சார். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னேன். சார், எங்க கடையில தாலி வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பொதுவா எங்க கடையில தாலி வாங்கினா தாலி பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, ரொம்ப ராசியான கடை. நம்ம வீட்டு விசேஷம் எல்லாத்துக்கும் இவங்க கடையில தான் நம்ம நகை வாங்குவோம். பாத்தீங்களா, ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை நீங்க சொல்ற டைம்ல பிறக்கும். நான் சொன்ன அப்படியே பழிக்கும். அதுவும் குழந்தை விஷயத்துல நான் ரொம்ப ராசியான ஆளு. நீங்க வேணா இவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன்.
வாசலில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.